உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை எங்களுடைய யூடியூப் சேனலோட பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு காணி உரிமையாளர் ஒரு தவறான ஒரு செயலை செய்தால் இன்றைக்கு ஒரு உயிர் இல்லாமல் போயிருக்குது. ஸோ இந்த விஷயம் சம்பந்தமாக தான் கதைக்க போகிறோம். இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து இணைஞ்சு கொள்ளுங்கள். வாங்க காணொலிகளை போகலாம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒட்டி சுட்டான் பிரதேச சபை, அதுக்குள்ளே புளியங்குளம். இந்த புளியங்குளம் பகுதியில் இருக்கிற ஒரு அம்மம்மா தன்னுடைய 5 வயது சிறுவனை தம்பி வாடா போய் மாட்டுக்கு புல்லு வட்டி கொண்டு வருவோம்னு சொல்லி அந்த சிறுவனை அழைச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த சிறுவனம் தனது அம்மம்மாவோட புல்லு வெட்டுறதுக்காக குறிப்பிட்ட ஒரு வயல் பிரதேசத்தை நோக்கி சென்றிருக்கணும். வயலில் தான் அந்த மாடுகளுக்கான புல் இருக்கும். அந்த புல்லுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மாடுகளை நாங்கள் அவுத்து விடலாத ஒரு சூழ்நிலை, வயல் வெட்டு நடந்து கொண்டிருக்கிறதால மாடுகளை அவுத்து விடலாத, அவுத்து விட்டால் அதை பிடிச்சாங்கன்னா நாங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதால் மாடுகளுக்கு எல்லாருமே வயல்களுக்கு சென்று அந்த மாடுகளுக்கு தேவையான புல்லுகளை ஒட்டி கொண்டு வந்தால் வீட்டில் வச்சு தான் கொடுக்குறது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த அம்மம்மாவும் அந்த 5 வயது சிறுவனம் புல்லு வெட்டுறதுக்காக வயலை நோக்கி போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீரென்று அந்த அம்மம்மா திரும்பி பார்க்கைகளை அந்த சிறுவன் தூக்கி எறியப்படுற ஒரு காட்சியை பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே ஓடிப்போய் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்து ஊராரை அழைச்சி வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு போயிருக்காங்க. முதலாவது புளியங்குளம் வைத்தியசாலைக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அவருடைய இறந்துட்டாருன்னு சொல்லி அவருடைய பொடியை சிறுவனுடைய பொடியை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பிரேத பரிசோதனைக்காக. குறித்த விஷயம் தொடர்பாக எங்களுக்கு மேலதிகமாக கிடைச்ச விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சிறுவன் புல்லை வெட்டுறதுக்காக உள்ளால் போய்க்க ஒரு கொமாண்டர்ஸ் கம்பியில் அவருடைய ஒரு கம்பியில் அவருடைய கழுத்து பகுதி மாட்டி இருக்குது. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீரென அவர் தூக்கி வீசப்பட்டிருக்கார். என்னென்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல ஜானைகள் அதிகமான இடம், ஒட்டி சுட்டான் பகுதியில் உங்களுக்கு தெரியும், ஜானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதால் வயல்களை விதைக்கிறது, இப்போ வயல் அறுவடை செய்கிறதுக்கு இருக்கிற ஒரு காலப்பகுதி. அப்போ இந்த நேரங்களில் ஜானைகளுடைய நடமாட்டம் வயல்களுக்கு அதிகமாக இருக்கும். இதால் ஒருக்கா வயலுக்குள்ள இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோ ஏக்கர் வயலையும் நாசமாக்கி போட்டு போயிடும். சாப்பிடாத பேசாண்டு எல்லாம் மிதிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு போயிடும் ஜானைகள் கூட்டம் சொன்னால். அப்போ அந்த அடிப்படையில் ஜானைகளுக்கு கம்பி வேலியை வச்சு அதனோட கரண்டை பாய்ச்சி ஜானைகள் உள்ளே வராத மாதிரி ஒரு பாதுகாப்பு வேலையத்தை உருவாக்குறது. இப்போ மாடுகள் ஆடுகள்னு சொன்னால் நாங்கள் ஒரு முள்கம்பி வேலைகளை போட்டு அடைச்சி விட்டோம்னு சொன்னால் அந்த மாடுகள் ஆடுகள் உள்ளே வராத வயலுக்குள்ளே சேஃபாக இருக்கலாம். ஆனால் ஜானைகளை நாங்கள் அப்படி இந்த கம்பி வேலிகள் முள்வேலிகளால் தடுக்கிறார். அது சொன்னால் அது அதனுடைய பலத்தை கொண்டு சும்மா ஒரு மிதிச்சாலே எங்களுடைய வேலியெல்லாம் உடைஞ்சிடும். அப்போ அந்த அடிப்படையில் ஜானைகளை கட்டுப்படுத்துறதுக்காக கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு அதில் கரண்ட் பாய்ச்சப்படுறது மிக அதிகம். ஜானைகள் வர பிரதேசத்தில் அந்த கம்பி வேலியில் கரண்ட் பாய்ச்சப்பட்டிருக்கு. ஜானைகள் வரும் கருத்தில் கொண்டு அந்த கம்பி வேலியில் கழுத்து பகுதி மாட்டித்தான் அவர் கரண்டில் தாக்கப்பட்ட அந்த சிறுவன் இறந்திருக்கிறார். இது பெரிய ஒரு அதிர்வலைகளையும் அந்த கிராமத்தில் பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு சிறுவனுக்கு நிலைமை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கரண்ட் வேலியை நாங்கள் அமைச்சோம்னு சொன்னால் அதை முறைப்படி நாங்கள் சொல்லணும். ஒரு இடத்துல நாங்கள் வீட்டில் சிசிடிவி பூட்டுறோம்னு சொன்னால் சிசிடிவி பூட்டியிருக்கிறோம் இந்த இடத்துல சொல்லணும். அதான் உலக வழக்கம். வேறுன்னு சொன்னால் அதில் இப்போ ஒரு சிசிடிவி பூட்டியல்னு தெரிஞ்சால் அந்த இடத்தால் ஒரு ஆணோ பெண்ணோ போகலாம். இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதமான ஒரு செயற்பாட்டில் ஒரு தவறில்லாத ஒரு விதியால் செல்லேக்க அவர்களுடைய நடவுட பாவனைகள் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள் சிசிடிவியில் பதிஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ அவர்கள் சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்தால் போய் வரையணும். அப்போ முறைப்படி அரசாங்க சட்டத்தின்படி சிசிடிவி இங்கே பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி முள்வேலி கம்பிகளுக்கு கரண்ட் பாய்ச்சப்படுறதுன்னு சொன்னால் அது என்ன டைமில் பாய்ச்சப்படணும் இருக்கும். சரியா? அதை விட அரசாங்கத்திட்ட முறைப்படி பெர்மிஷன் எடுத்து அரசாங்கத்தினுடைய உதவியோடு தான் அதை நாங்கள் செய்யலாம். அதை விட இங்கே கரண்ட் பாய்ச்சப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் இந்த இளைஞன் இந்த சிறுவன் இறந்ததுக்கு பிறகு குறித்த அந்த கம்பி வேலியினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒன்று, அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் வேலி போடப்பட்டிருக்கலாம். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு மாறாக கரண்ட் பாய்ச்சப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த உரிமையாளர் பிழை செய்திருக்கு. அந்த பிழையால் இன்றைக்கு ஒரு உயிர் போயிட்டுது. மக்களே, நீங்கள் உங்களுடைய வயல் காணிகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். என்னென்னு சொன்னால், அது உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி விதைச்சி நல்லா வருமானம் செய்கிறீங்க. அதை ஜானைகள் அழிக்க நாங்கள் சும்மா யூடியூப் சேனலில் ஏண்டா வேலியை போட்டு நீ உனக்கு அப்படி ஒரு வேலி தேவையோ அப்படிலாம் நாங்கள் கதைச்சி போட்டு போகலாம். ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் உங்களுடைய வயல் காணிகள் எப்படி விதைக்கணும், அறுவடை எப்படி இருக்குன்னு சொல்லி அதையே நம்பி வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த விளைச்சல்கள் பாதிக்கப்படைக்க கவலைகள் தெரியும். அதால் அந்த விஷயங்களை பற்றி நான் கதைக்கலாது. இருந்தாலும்
நீங்கள் இப்படியான விஷயங்களை வந்து முறைப்படி வடிவாக செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிள்ளை கொண்டு பண்ணிருக்கீங்க அந்த கரண்வேலி அமைச்சவர், அதனால தான் உங்களை கைது செய்திருக்காங்க இன்றைக்கு. அப்போ நீங்கள் விட்ட ஒரு சிறிய பிள்ளை, ஒரு விளைச்சல் அதிகமாக போடணுன்றதுக்கான நீங்கள் விட்ட ஒரு பிள்ளை, ஒரு உயிர், அந்த விளைச்சலை விட பெறுமதியானது உயிர். அந்த உயிர் வந்து இன்றைக்கு இல்லாமல் போயிட்டுது. இன்றைக்கு நீங்களும் வந்து கைது செய்யப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். அப்போ பாருங்கள், உங்களுடைய ஒரு சிறிய பிள்ளையால் வந்து நீங்களும் பாதிக்கப்பட்டு உங்களால் இன்னொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுவும் அந்த 5 வயது சிறுவனுடைய இறப்பு வந்து அந்த குடும்பத்தார் வந்து எவ்வளவு தாக்கத்துக்குள்ளாக்கி இருக்கும்ன்றதை வந்து எங்களால் கவனித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி சொந்தங்களே, நீங்கள் வந்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடும் போது முறைப்படி அதற்கான அனுமதிகளை பெற்று செய்ய வேண்டும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நீங்களும் பாதிக்கப்பட்டு உங்களை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு அந்த இடத்தால் வர வழிப்போக்கர்களும் பாதிக்கப்படுவார்கள். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.